திருவண்ணாமலை மாவட்டம் முரப்பத்தாங்கல் கிராமத்தில் இயற்கை முறையில் காய்கறிகள் சாகுபடி செய்து வருபவர் திரு பலராமன் அவர்கள். இவர் விவசாயத்திற்கு வருவதற்கு முன்பு அரசு துறையில் பணியாற்றியவர். தற்பொழுது இயற்கை முறையில் காய்கறிகளை சாகுபடி செய்து வருகிறார். இன்றைய பண்ணை செய்தியில் இயற்கை முறையில் நாட்டு மிளகாய் சாகுபடி செய்யும் அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். பாருங்கள். நான் இயற்கை முறையில் விவசாயம் செய்து கொண்டு வருகிறேன். குறைஞ்சபட்சமாக நான் ஒரு 10 வருஷம் பிஎஸ்என்எல் ஒர்க் பண்ணேன். அது எனக்கு எதுவும் நமக்கு பலன் இல்லாததால் மறுபடியும் நான் விவசாயத்தில் இறங்கிவிட்டேன். ஒரு ஏக்கரா 15 சென்ட் தான் எனக்கு இருக்குது. அந்த 15 சென்ட்டில் வந்து 10 சென்ட்டு 10 சென்ட்டாக பிரித்து தக்காளி, வண்டை, பாவை, புடலை, கொத்தவரங்காய், கொத்தமல்லி, முள்ளங்கி, அதாவது இன்னும் வந்து நீண்ட நாள் பயிருக்காக ஒரு 35 சென்ட்டில் எலுமிச்சையும் சாத்துக்குடியும் பயிர் வச்சுருக்கேங்க. இப்போ தான் குறுகிய காலத்தில் தான் ஒரு 6 வருஷமாக தான் இந்த வேலை செஞ்சுன்னு இருக்கேன். 10 வகை பயிர் வைக்கும்போது 10 சென்ட்டாக நான் பிரித்து பாகத்தை பங்கிடும்போது மார்க்கெட்டிங்கு போகும்போது நமக்கு வந்து அதாவது வண்டை போகுது 10 ரூபா வைக்கும், அதே கத்திரிக்காய் போகும் 50 ரூபா போகும். அதாவது அது நமக்கு ஈடு கொடுக்கறதுக்கு நம்ம வந்து கத்திரிக்காயில் நமக்கு ஈடு வந்துடுது. அதே நேரத்தில் வந்து தக்காளி போட்டிருக்கோம், மார்க்கெட் இப்போ வந்து டவுனாக இருக்குது. லோக்கல்லே விற்கிறதால குறைஞ்சபட்சம் 10 ரூபான்னு விற்கிற தக்காளியை நான் 30 ரூபா 35 ரூபான்னு விற்கிறேன். நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு தக்காளியில் எனக்கு வருமானம் வந்து 300 ரூபா வருது. போட்டு இருக்கிறது வந்து 10 சென்ட்டு தான். பொல்லங்காய் போட்டிருக்கேன், அதுவும் 10 சென்ட்டு தான். பக்கத்துலேயே இன்னும் பாவக்காய் போட்டிருக்கேன். பாவக்காய் ரேட்டு இன்றைக்கி வந்து 15 ரூபா போடுறோம், பொல்லங்காய் வந்து 8 ரூபா போடுறோம். அந்த இது சேர்த்தோம்னா நமக்கு வந்து ஈக்குவலாக வந்து குறைஞ்சபட்சம் நமக்கு 10 ரூபா லெவல் வந்தது. அடுத்தபடி நம்ம மிளகா இப்போ தான் போட்டிருக்கேன், இன்னும் ரன்னிங் ஆகலை. மார்க்கெட் இப்போ டவுனாக இருக்குது. ஆனால் இந்த மிளகா வரும்போது எனக்கு ரன்னிங்கில் இருக்கும், ரேட்டு எனக்கு கூடுதலாக இருக்கும். அதனால் வந்து எல்லாம் 10 சென்ட்டாக பிரித்து எது ஒன்றுத்தில் நஷ்டம் வந்தாலும் ஒன்றுத்தில் லாபம் வர மாதிரி அந்த வேலை செஞ்சுக்கிறேன். ஐயா நான் ஐயா உரத்தை நான் வந்து பயன்படுத்துறது இல்லை. நமக்கு தாய் எப்படியோ அதுமாரி நமக்கு கூட இருப்பது, அதாவது ஒட்டி உறவாடு இருப்பது பசுமாடு. இப்போ எனக்கு வந்து மாடு வந்து 3 மாடு இருக்குது, பசுமாடு இருக்குது. எங்களுக்கு இந்த மண்புழு உரம் தயாரிக்கிறதுலேருந்து பஞ்சா காய தயாரிக்கிறதுலேருந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இது வந்து நாட்டு மிளகாயா. இந்த மிளகா வந்து நான் நாற்று விடுத்து மேட்டாங்கல் பகுதியில் வந்து நாற்று விட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 30 நாள் 32 நாள் தான் இந்த இடைவெளி விட்டு புய்து வந்து குறைஞ்சபட்சம் ஒரு உழுகால் வந்து 4 முறை ஓட்டணும், 5 முறை ஓட்டணும் ஐயா. 5 முறை ஓடினதுக்கப்புறம் 2 டன்னு மக்கிய தொழு உரம், இந்த 40 சென்ட்டுக்கு 2 டன் மக்கிய தொழு உரம் போட்டு இடைவெளி பார்த்திங்கன்னா 1 மீட்டர் ஆகலாம். இந்த செடி நட்டு இருக்குது இடைவெளி 1 மீட்டர் ஆகலாம். ஏன்னாக்கா அந்த இடைவெளி இருந்தால் தான் சூரியனுடைய தாகம் வந்து பூமிக்கு படும். அதேமாரி நம்ம ஒரு முறையும் பயன்படுத்தும் போது களை இல்லாமல் சுத்தமாக பார்த்துக்கோம்னாக்கா பயிர் வளர்ச்சி கொடுக்கும், ஈல்டு நமக்கு நல்லா கிடைக்கும். ஐயா மிளகா நாற்று விட்ட 32 நாள் பொறுத்து புய்து 4 முறை ஓட்டினால அதுக்கப்புறம் பார் ஓட்டுனது வந்து 3 அடி இடைவெளி இந்த அதாவது ஓட்டுறது வந்து எப்போயுமே சூரியன் நெல் பயிர் பண்ணாங்க கிழக்கு மேற்கு தான் ஓட்டணும் நம்ம. அப்போ தான் சூரியன் நெகல் வந்து பூமிக்கு போடும், இல்லைனா வீயாது. அதே நேரத்தில் வந்து நடுவும் பகுதி வந்து 1.25 அடி இல்லை, நான் 1 அடி தான் 1 அடி நட்டுருக்கேன். ஆனால் இடைவெளி வந்து 3 அடி அகலம் ஆயிடுச்சு. அந்த நெருக்கம் இருக்கத்தால் இது வந்து இந்த பக்கம் அகலம் இருக்கத்தால் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நெருக்கமாக நட்டுருக்கேன். இடைவெளியில் வந்து நம்ம களை எடுக்கிறது வந்து எனக்கு மிஷின் ஒன்று இருக்குது, ஒரு 35,000 ரூபாய் கொடுத்து நான் வாங்கியிருக்கேன். அந்த மிஷினுக்கு தகுந்த மாதிரி அது பார் ஓட்டியிருக்கேன். நான் களை வந்து ஆளை கூப்பிட்டு வெட்டி நான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் வந்து நம்ம நினச்சப்போ இது வந்து இது இப்போ கொஞ்சமாக வந்திருக்குப்போ இந்த டைமே நான் ஓட்டுவேன் ஐயா. அது வந்து களை எதிர்பார்க்காம நான் சொந்தமாக இருக்கிறதால அந்த வேலை செஞ்சுருக்கேன். அதே நேரத்தில் வந்து இந்த செடி நட்டதுலேருந்து மேல் உரம் எதுவும் போடலையா, அடி உரம் இந்த 2 டன் மக்கிய உரம் போடுறதோட சரி. மேல் உரம் இதுக்கு மேலே போனோம்னாக்கா நம்ம சொசைட்டியில் வந்து இயற்கை உரம் வருது, அவங்க வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. இதுக்கு வந்து 5 மூட்டை போட சொல்லியிருக்காங்க. இயற்கை உரம் தான், அது வந்து கெமிக்கல் கிடையாது. அது போடலான்னு இருக்கிறேன். அப்போ அதுக்கு ஏன்னா ஒரு முறை யூஸ் பண்ணியிருக்கேன் நான். மிளகாய்க்கு நல்ல ஈல்டு வந்தது. இயற்கை உரம் தான் அது. 25 கிலோ 340 ரூபா அந்த ரேட்டு. ஆனால் அது போடுறதால இப்போ வந்து பயன்படுத்தும் போது அந்த உரம் தான் ஏன் பயன்படுத்த போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு விவசாயிங்க பண்ணலாம், ஆனால் கெமிக்கல் போகக்கூடாது. சொசைட்டியில் கெமிக்கல் இருக்கும், ஏன்னா குயிக்காக வேணாங்க கெமிக்கல் போயிடுவாங்க. லேட்டாக வந்தாலும் நமக்கு மகசூல் கொடுக்க ஆரம்பிச்சது. மருந்து சொசைட்டியில் எடுக்கிறேன் ஐயா. அந்த மருந்து வந்து குறைஞ்சபட்சம் 25 நாள்லேருந்து 27 நாளுக்குள்ளே போட்டு ஆகணும். ஏன்னாக்கா 3 வேளை சாப்பிட்றோம் நம்ம. குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்துக்கு இது 2 வேளையாக சாப்பாடு போடாத இது வந்து காய் இறங்கும், இல்லைன்னா இறங்காது. அதுமாரி சூழ்நிலை தான், மனுஷனுடைய நிலைமை தான் பயிரும். அதேமாரி நம்ம ஈல்டு அதிகமாக ஆகும். ஈல்டு அதிகமான ஆசை வைக்கக்கூடாது, ஒரே லிமிட்டாக வரணும் ஐயா. அப்போ தான் வந்து நமக்கு மகசூல் கொடுக்கும். அதிகமாக போனாலும் செடி வந்து கொய்த்து போயிடும்,
ஈல்டு நமக்கு கிடைக்காது. அதாவது மருதாம்பு செடி ஆகிடும். அதே நமக்கு வந்து ஒரே லெவலாக, அதாவது கருப்புத்தன்மையாக இருக்கக்கூடாது, வெள்ளைத்தன்மையாக இருக்கக்கூடாது, செடி வந்து ஒரே லெவலாக இருக்கணும் ஐயா. தண்ணி மட்டும் மிளகா செடியை பொறுத்த வரைக்கும் மேல் மண் காயணும், அடி மண் ஈரமாக இருக்கணும் ஐயா. அதே மண் வந்து பார்த்தீங்கன்னா பூவாக இருக்கணும். அதாவது இப்படி எடுத்தோம்னா மண் பூவாட்டம் இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த வேறு தன்மை நல்லா சலசலன்னு போவோம், கீழே வந்து சலசலன்னு போவோம். அந்த மண் வந்து கீழே வந்து ஆயத்தமாக இருந்தால் கூட இந்த ஈரத்தன்மை வந்து செடிக்கு ஏறும். தண்ணி பாய்வது முக்கியமான, தண்ணி பாய்வது நம்ம முக்கியமான. இந்த செடியில் மட்டும் அதிகமாக தண்ணி பாய விட்டாக்கா செடி வந்து வளர்ச்சி வராது ஐயா. முக்கியமானது சில பேர் தண்ணி எவ்வளோ தாராளமாக உள்ளாலும் உள்ளன்னு சொல்லுவேன், தேவையே. நம்ம அந்த மண் தன்மை பார்க்கணும். முதல்ல மண்ணோட தன்மை பார்த்து தான் நம்ம தண்ணி பாயணுமா தவிர, சில பேர் சொல்லலாம் 5 நாளைக்கு ஒரு தண்ணி கட்டு, 10 நாளைக்கு ஒரு தட்டுக்கணும், அது தேவையில்லை. நம்ம பக்கத்தில் நம்ம மண் இருத்து, ஒன்று கருமண்ணாக இருக்கும், ஒன்று செம்மண்ணாக இருக்கும், ஒன்று வண்டல் மண்ணாக இருக்கும். அதாவது அந்த மண்ணில் எப்படி ஈரத்தன்மை இருக்குது அதை வச்சு தான் நம்ம தண்ணி பாயணுமா தவிர, முறையாச்சாரம் இன்றைக்கி 4 நாளைக்கு ஒரு தண்ணி பண்ண தண்ணி பாய விடாது ஐயா. குறைஞ்சபட்சம் ஒரு நட்ட நாள் இருந்து 45ஆவது நாள் வந்து நமக்கு பூவை கட்ட ஆரம்பிக்கும். அதாவது மக்கு கட்ட ஆரம்பிக்குன்னு சொல்லுவாங்க. சில ஏரியாவில் வந்து மக்குனவங்க, சில ஏரியாவில் வந்து பூ எடுக்க ஆரம்பிக்கும். இந்த விஷயத்தில் வந்து நம்ம அதை பார்க்க வேண்டியது என்னக்கா, முதல் பூ இறங்கும்போது வந்து பூவெலாம் நிறைய உந்துடும். 2வது கட்டம் வந்து நம்ம வந்து அந்த பஞ்சகாவியாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த பஞ்சகாவியா மூலிமா வந்து பிடிப்புத்தன்மை வருது. அதில் பிடிப்புத்தன்மை வரும்போது அந்த பூ உதிர்த்து நின்றுவிடும். அதே கண்டிஷனில் நம்ம வந்து காய் பார்க்கணும். நம்ம சில நேரத்தில் ஓட்ட போடும், காய்கள் வந்து சில நேரத்தில் ஓட்ட போடும். அப்போ என்ன பண்ணலாம், நம்ம இஞ்சி, பச்சை மிளகா, அதாவது காரத்தன்மை, அதாவது விறுவிறுப்பான பொருள் எந்த பொருளில் தான் சரி. சில பேர் நினைப்பாங்க அதை தான் ஏன் சாகணும், அப்படி கிடையாது. அதாவது தாங்க முடியாது நெடிச்சல், அதுமாரி பொருளில் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி ப்ரே பண்ணாக்கா பூச்சி ஆண்டாதையா. அது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது வந்து நான் பழத்துக்கு விட்ருங்க. அந்த பழம் வந்து நாட்டு மிளகா. இந்த நாட்டு மிளகா வந்து குறைஞ்சபட்சம் நம்ம காய் பூ இறங்கி 45 நாள் இருந்து நம்ம பார்த்தோம்னாக்கா 60ஆம் நாள் தான் நமக்கு அந்த காயினுடைய உருவம் தெரியும். 90ஆம் நாள் பழுக்க ஆரம்பிக்கும். குறைஞ்சபட்சம் இந்த முதல் அறுவடை வந்து 90 நாள் 95 நாள் வாங்க. 95 நாளைக்கு அப்புறம் இடைவெளி ஏனக்காய் இடையே வந்து நம்ம பழம் பறிக்கிற வரைக்கும் பூ வராது. அது முக்கியமானது. இதில் அந்த பழம் பழுக்கிற வரைக்கும் அந்த செடியில் வந்து பூ கட்டுமே தவிர அந்த பூ நிற்காது. என்ன மருந்து போட்டாலும் பூ நிற்காது. பழம் அறுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் துளுப்பு வந்து அதுக்கப்புறம் பழம் ரன்னிங் ஆவாங்க. பழம் எடுத்துட்டதுக்கு அப்புறம் வந்து மறுபடியும் குறைஞ்சபட்சம் ஒரு 10 நாள் இடைவெளி அந்த பூலாம் ரன்னிங் ஆகிறதுக்கு. துளுப்பு வந்து மறுபடியும் ரன்னிங் ஆகிறதுக்கு 10 நாள் ஆகும். 10 நாளுக்கு அப்புறம் 15 நாள் 20 நாள் பார்த்திங்கன்னா நம்ம அரும்பு நிறைய தொங்கும், காய் வைக்க ஆரம்பிக்கும். இந்த பழம் அடுத்து 90 நாள்லேருந்து மறு இடைவெளி பார்த்திங்கன்னா குறைஞ்சது 30-35 நாள் மறுபடியும் பழம் அறுவடை பண்ணலாம். 3 முறை அல்லது 4 முறை நம்ம ட்ரீட்மெண்ட், அதாவது ட்ரீட்மெண்ட் வந்து அதுக்கு நிலத்துக்கு நம்ம எப்படி செலவனம் பண்ணுறோமோ, செலவனம்னா நாட்டு முறையில் எப்படி செலவு பண்ணுமோ, நம்ம உடல் உழைப்பு எப்படி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது. அந்த அளவு வளர்ச்சியில் இல்லாமல் நமக்கு ஈல்டும் கொடுக்குது. மண்ணோட உறவாடு மகிமை தெரியும்னு சொல்லுவாங்க. ஏன்னா சில பேருக்கு தெரியாது. நமக்கு இது மண்ணோட உறவாடினா தான் மகிமை தெரியும்னாக்கா, சேத்தில் கை வச்சு எடுத்தோம்னாக்கா, சேத்தில் கை விடும்போது சில்லுன்னு இருக்கும், வெளியே எடுத்தோம்னா வெயில் காய் அப்படியே நமிக்கும். ஏன்னா சேத்தோட அருமை சேத்துக்கு போனதுக்கு அப்புறம் வெளியே எடுத்து அந்த வெயில் பட்டோன்னு நமக்கு தெரியல. அதுமாரி தான் மண்ணோட அருமை நமக்கு தெரியணும்னாக்கா, மண்ணோட நம்ம ஊடி உறவாடணும். அப்போ தான் நமக்கு தெரியும் ஐயா. விவசாயம் பொறுத்த வரைக்கும் இயற்கை போயிட்டாக்க நமக்கு பிரச்சனை இருக்காது ஐயா. எல்லா விவசாயம் வந்து 100க்கு குறைஞ்சபட்சம் முதல்ல வந்து 20%, அப்புறம் 40%, ஒரு 60% படிப்படியாக போயிட்டோம்னா பெரும்பாலான வந்து விவசாயம் வந்து முன்னெடுத்துக்கு வருவாங்க ஐயா. இதை வந்து ஏன் அதை சொல்கிறேன்னாக்கா, நான் ஒரு ஆள் செஞ்சால் மட்டும் வந்து பலன் கிடைக்காது. விவசாயம் அனைவரும் ஒன்றா சேர்ந்து, ஒரு குடும்பமாக சேர்ந்து, ஒரு கூட்டாக சேர்ந்து, நீ என்ன செய்கிறேன், நான் என்ன செய்கிறேன், இதை நம்ம பகிர்ந்துக்கணும்னாக்கா, அதாவது கெமிக்கல் போக வேண்டிய அவசியமே இருக்காது. இயற்கை முறையில் நம்ம சாதிக்கலாம். சாதித்து வந்து எல்லாரையும் வந்து முன்னோடியாக இருக்கலாம். அதில் வந்து நான் ஒரு முன்னோடியாக இருக்கிறேன் ஐயா. விவசாயத்துக்கு கண்டிப்பாக விவசாயம் அனைவரும் இயற்கையை வந்து நோக்கி போக வேண்டும். வணக்கம் ஐயா.